என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏன் ஒரே சிரிப்பா இருக்கு? வாங்க வாங்க போவோம். இரு, எல்லாம் எடுத்து வச்சிட்டோமான்னு பார்க்க வேண்டாமா? ஐயோ எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நேத்துக்கே நான் செக் பண்ணிட்டேன். சார்ஜர் இங்கே கிடந்திருக்கு. இனிமே சார்ஜர் எடுக்காம போய் இருந்தோம்னா என் போன் சார்ஜரும் உங்க போன் சார்ஜரும் ஒண்ணுதான். அதுலயே போட்டுக்கலாம்ல. வாங்க போலாம். நேரம் ஆகுதுல்ல. இருமா, அங்கதானே போறான். நேரம் ஆகுது இல்லங்க. சஜு வந்து வேற அரை மணி நேரம் ஆயாச்சு. எப்பப்பா காலை வெண்ணைய ஊத்திக்கிட்டு தான் நிக்க. ஏன் சாரா, பிறந்த வீட்டுக்கு போனேன்னா எல்லா பிள்ளைகளும் இப்படிதான் நிப்பாவளோ? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. அதெல்லாம் புரியும் சொல்லு. அதுக்கு உங்களே கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு அனுப்பி விடணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு இழிப்பு! என் பொண்டாட்டிக்கு மூஞ்செல்லாம் ஒரே பல்லா எல்லாம் இருக்கு. ஒரு சார்ஜரே எடுத்து வைக்கிறதுக்குள்ளாடி 10 நாளா முடிஞ்சு போன மாதிரி கொதிக்கியா? ஏங்க சொல்லுமா. பிரியா கல்யாணம் வரைக்கும்னு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம்ல. நம்ம இல்ல, நீ எடுத்த முடிவு. ஏதோ ஒண்ணுங்க. அத பத்தி எல்லாம் எங்க வீட்டுல தெரியக்கூடாதுன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிய மாதிரி நடந்துக்க கூடாது. சரியா? சரிமா சரி. இங்க பாருங்க, இங்க நின்னுகிட்டு சரி சரின்னு மண்டைய ஆட்டிக்கிட்டு என் மேல உள்ள கோவத்துல அங்க போய் உண்மையெல்லாம் சொல்லிடக்கூடாது சொல்லிட்டேன். அடியே, உன் ஃபேமிலி வேற என் ஃபேமிலி வேறயா? உனக்கு எப்படி எங்க ஃபேமிலி முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் உங்க ஃபேமிலி முக்கியம் தான். போதுமா? வேணாம், சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு நிக்காம வாங்க போவோம். ஐயோ எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? எங்க நான் முன்னாடி போறேன். சஜு கீழே இருக்கால. நீங்க பேக் எல்லாம் தூக்கிட்டு வாங்க. கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. அம்மா வீடுனா எல்லா பிள்ளைகளும் இப்படிதான் இருப்பாவளோ? பாவம் பயந்துட்டா. அவ எடுத்த முடிவை நான் வீட்டுல போய் சொல்லிடுவேன்னு. இந்த பையன் சாராவையும் ரோஹித்தை தானே கூட்டு போவா வந்திருக்கான். ஆமா, விருந்துக்கு போவேல. இனிமே 10 நாள் போய் நின்னுகிட்டு வருவாவ. இங்க நிக்கும் போதே அவர் அப்படி மாறிட்டாரு. இனிமே அங்க போய் 10 நாள் நின்னுகிட்டு வரும்போது ஆளு நல்லா மாறிலாம் வருவாரு. நல்லா டியூன் பண்ணி விடுவாவ. இருந்தாலையும் போட்டு உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. கூட்டு போதுக்கு வந்து அரை மணி நேரம் ஆச்சு. இன்னும் கீழே காணல. ஜோஸ்னா கிளம்பிட்டாவலான்னு மேல போய் பாத்துட்டு வா மக்களே. மழை வேற தூரல் ஆரம்பிச்சாச்சு. ஒன்னும் இல்ல அத்தை, மெதுவாவே வரட்டு. கார்ல தானே போறோம். அத்தை, சாரா, சஜு, சஜு, சாரா, என்னை பார்த்தது எங்க அண்ணனுக்கு என்ன பாசம். ஆமாமா, என்ன பாசம் என்ன பாசம், என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அத்தா நல்லா இருக்கீங்களா? ஆமா சஜு, உன் தங்கச்சியில கல்யாணம் பண்ணிருக்கேன். நல்லா தான் இருப்பேன். எடி, எங்க அத்தனை மிரட்டியா வச்சிருக்க. ஆமா, நான் மிரட்டினதான் இவர் மிரண்டுவாரு பத்தியா? சாரா, என்னெல்லாம் கொண்டு போகணுமா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆமாத்த, எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். அம்மா வீட்டுக்கு போனோம்னாலும் என்ன சிரிப்பு இல்ல. ஐயே, அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அப்ப போவேண்டாமா? அப்படியெல்லாம் இல்ல இல்ல. அண்ணி கிளம்பிட்டீங்களா? ஆமா ஜூலி, நீனும் வாரியா? நான் எங்க வீட்டுல இருந்துறேன். ஜோஷ்னா, சாரவ கண்டியா? சஜுவ பார்த்துதான் அண்ணன் பாசத்துல எப்படி பொங்கிட்டா. நீயே இருக்குதியே, எத்தனை நாள் இங்க வாடி வாடி வந்திருக்க. ஒரு நாள் பாசமா இன்னொரு பார்வை பார்த்திருப்பியா? சென்டிமெண்டா ஒரு பாட்டு பாடி அழுதுருப்பியாட்டி? அழலியாலா? எத்தனை நாள் இங்க வந்தோடனே ரோஹித்னு ஓடி வந்திருக்கேன். இப்ப எல்லாம் நான் இங்க வரதுக்கு முன்னாடி புருஷன் வீட்டு போவிலன்னு கேட்க ஆரம்பிச்சிருவேன். இதுல ஒண்ணு தியாடி அழுதுகிட்டு வராத. எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. அத்தை, நாங்க கிளம்புறோம். சாரா, 10 நாள் நீ இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்க மக்களே. இனிமே 10 நாள் இந்த கிச்சன்ல அநியாயம் பண்ண ஆளே இருக்காது. அநியாயமா? அத்தை, ஆமாமா, எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு சஜு கேட்டியா? கிச்சனை 2ஆ படுத்தி வச்சிருப்பா எங்க அம்மாக்கு 2 வேலை கொடுக்கறதுக்கு. எல்லாரும் நல்லா சிரிங்க. அத்தை, நீங்களும் சேர்ந்து நல்லா என்னைய பார்த்து சிரிங்க. அப்படி இல்ல மக்களே, நீ இல்லாம போர் அடிக்கும் பாரு. கிச்சன்ல இனிமே எனக்கு துணைக்கு யாருமே நிக்க மாட்டாவ. நீ இருந்தாலாவது கதை விட்டுட்டே இருக்கலாம். வேலை பார்த்த மாதிரியே தெரியாது. ஒரு நாள் நீ இருந்தா நல்லா இருக்கு நீங்க அம்மா என்னைய பார்த்து சொல்லிருப்பாளா? அத்தை, நான் கூட ரூம்ல நின்னு வீல்ட்ட சொல்லிட்டே இருந்தேன் தெரியுமா? எப்படி சொல்லிட்டு இருந்த? அதான் சொன்ன இல்லங்க. அதாங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. அத்தை, ஜோஸ்னா அண்ணி, ஜூலி, ஸ்னோ சொன்ன இல்ல நைட்டு. அத்தை, நைட்டு ஃபுல்லா இவள்கிட்ட நம்ம எங்க அம்மா வீட்டு போவாண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டே இருந்தேன். இங்க நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, இனிமே எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் போரா இருக்கும். சாரா, என்னமா அடிச்சு விட? நேத்து ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தேன், இந்த வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னு. இல்லங்க? என்னங்க? அதாங்க நேத்து கூட சொல்லிட்டே இருந்தேன்ல. ஆனா அத்தை, உங்க பையன் என்ன தெரியுமா சொன்னாரு? 10 நாள் ஜாலியா டூர் போன மாதிரி ஒரு இடம் போயிட்டு உங்க அம்மா வீட்டுல புது மாப்பிள்ள விருந்து தடப்படலாம் நடத்துவாவ. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொண்டாடிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு சொன்னாவ. நான் எப்ப அப்படி சொன்னேன்? ஒன்னே இல்லாம 10 மாசம் நான் சுமந்து பெத்தேன். அண்ணி, எங்களுக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கானு. ஆமாம்மா, எங்களுக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கு, யாது நடந்திருக்கானு. நாங்களும் இதெல்லாம் தாண்டி தானே வந்தவியா. ஸ்னோவை தான் நல்லா மிஸ் பண்ணுவேன் நான். அண்ணி, அங்க போயிட்டு வீடியோ கால் பண்ணுவேன். அவ வந்து தூங்காம இருக்கும் போதெல்லாம் எனக்கு வீடியோ கால்ல அவளை காமிச்சிட்டாங்கண்ணா. சரி அத்தை, போயிட்டு வரோம். பார்த்து
பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மக்களே. சித்தி போ போ. அண்ணி போனா சொல்லியது போயிட்டு பத்திரமா வாங்கன்னு சொல்லி விடுங்க. வரும்போது வான்னு சொல்லிக்கலாம். அத்தா போயிட்டு வரோம். ஜூலி ஜோஸ்னானி போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அம்மா கிளம்புறோம். சரி மக்களே பார்த்து போயிட்டு வாங்க. அக்ஷயா போயிட்டு வரோம். அண்ணி போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணா. சரி ஜூலி. சாரா நீங்க முன்னாடி கார்ல யாருங்க, பேக் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். என்ன பாசம், உன் தங்கச்சி பேக்கை மட்டும் எடுத்துட்டு வாடே, என் பேக்கை நானே எடுத்துட்டு வரேன். 3 பேக்கை நல்லா தூக்கிட்டு வந்துருவேன். சரி அத்தா. சஜு என்னையும் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பியல்ல? ஆமா சாரா, நீ இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. நீ இருந்தா எப்பவும் கலகலகலான்னு இருக்கும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல தெரியுமா? ஏத்தா இப்ப எல்லாம் உங்க வீடு கலகலான்னு இருக்கும்ல? ஆமா, ஒரே கலகலப்பு தான். எங்கெல்லாம் பேசணுமோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பேச மாட்டாவ, வாயை மூடிக்கிட்டு வந்துருவாவ. அப்படித்தானமா? எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது புரியலாத்தா? ஏங்க என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிட்டு போயிடாதுங்க சொல்லிட்டேன். நம்ம வீட்டுல நடக்க எதையுமே அங்க போய் சொல்லப்படாது சொல்லிட்டேன். ஏன் நான் சொல்லுவேன். ஏங்க இப்பே சொல்லிட்டேன். உங்க வீட்டுல நடந்ததெல்லாம் எங்க வீட்டுல போய் சொன்னீங்கன்னா சாராக்கு இன்னொரு முகத்தை பாப்பியா சொல்லிட்டேன். எனக்கு ஆசையா தான் இருக்கு. அந்த முகத்தை நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு பாக்கண்டாமா? என்னங்க? எங்க வீட்டுல போய் சித்தியா முகத்துல காஃபி கொட்டினாவேல அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லப்படாதே சொல்லிட்டேன். ஏன் சொன்னா? நல்ல வருத்தப்படுவாவ. சரி, உங்க வீட்டுல உள்ள வீழ்த்தா நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா நம்ம 10 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வருவோம்ல, வந்ததுக்கு பிறகு பேச வேண்டிய இடத்துல நீ எதிர்த்து பேசணும். வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஓவரா துள்ளாதுங்க. ஏங்க யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இன்னொன்னுங்க, நம்ம போனதுக்கு பிறகு நம்மளை பாக்கிறதுக்கு சஞ்சய் எப்படியும் வீட்டுக்கு வருவாரு. அவர்கிட்ட நம்ம வீட்டுல நடந்தது ஒன்னையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். ஏன் சஞ்சய்ட்ட சொன்னா என்ன? சொன்னா அதுக்கான விளைவை நீங்க பாப்பியா? ஏன்? எங்க அண்ணன் சஞ்சய் இருக்கான்ல, அவன் உயிரோட இருந்திருந்தானா உங்க சித்தி என் முகத்துல காஃபி அடிச்சு ஊத்துனாவேல, அது என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ அது சஞ்சய்க்கு தெரிஞ்சா நடக்கும். எங்க வீட்டுல உள்ளவியலாவது வருத்தப்பட்டுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம்னு சொல்லிட்டு பொறுமையா போயிருவாவ. அவர் அப்படி போக மாட்டாரு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்பனா அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். ஏன் உங்களுக்கு? தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சாரா, நீயே எனக்கு சூப்பரா ஒரு பாயிண்ட் எடுத்து தந்துட்ட. 10 நாள் உனக்கு டைம். இந்த 10 நாள்ல நீ மாறலைன்னா ஏன் இப்ப இருக்க அழகு காணாதா உங்களுக்கு? அழகு இல்லம்மா, அழகு காண எங்களுக்கு. 10 நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வருவேன்ல, எங்க அத்தையோ அக்ஷயாவோ உன்னை ஏதாவது சொன்னாவல்னா நீ எதிர்த்து பேசாட்டா நான் அப்படியே சஞ்சய்ட்டு சொல்லிடுவேன். புறவு நீயாச்சு உங்க அண்ணனாச்சு. என்ன உங்களுக்கு மட்டும் கேட்க மாதிரி பேசிட்டு வாரியா? ஒன்னும் இல்ல சஜு, உன் தங்கச்சிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். வாங்க மாப்ள. மாமா நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்க மாப்ள. அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆமா மாமா, எல்லாரும் நல்லா இருக்காவ. பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் இன்னும் தேடினீங்களா? என் பியாத்திய கண்டதுக்கு பிறகுதான் எனக்கு மூச்சே வருது. என் பியாத்திய பார்க்காம 4 நாள் கூட என்னால இருக்க முடியாது. கிளவி என்கிட்ட சண்டை போடாம எப்படியாக்கும் உனக்கு நேரம் போயிருக்கும். ஆமா, உனக்கு பதிலா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாவ. பிறகு எப்படி நேரம் போகாம இருக்கும்? அத கடக்கா கூறு கட்டவா கொழுப்ப கண்டியா? சரி சாரா, மக்களையும் மாப்பிள்ளையும் ரூம கூட்டு போ. சரிப்பா. ஆமா, வந்த பிள்ளை எப்படி நேரமா நிக்கும்? கால் வலிக்கல. பாட்டிமா, இத்தனை வயசுல உங்களுக்கு கால் வலிக்கல, எனக்கு கால் வலிக்கும். புது மாப்பிள்ளை இல்லங்க, அதான் கவனிப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அம்மா பிரியா எங்க? காலேஜ் உண்டுல மக்களே இன்னைக்கு, அதான் குளிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு போனா. வெளியே நின்று இருந்தாலும் இந்நேரம் உன் சத்தத்துக்கு வந்திருப்பா. குளிச்சுட்டு இருக்காளா இருக்கும். அக்கா ரூமுக்கு கூட்டு போ. வண்டியில வந்ததுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரி பாட்டிமா. புது மாப்பிள்ளை போமா. ரொம்பதான் ஓட்டுறேன்னா என்ன வச்சு? இது ட்ரைலர் தாங்க. ஏங்க என் ரூம் எப்படி இருக்கு? ரூம்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த ரூம்ல இருக்க பெட்டை நான் எப்படி மிஸ் பண்ணேன் தெரியுமா? எது? ஆமா, இங்கதான் வெடிஞ்சதுக்கு அப்புறம் 12 மணி வரைக்கும் நான் தூங்குன இடம். உங்க வீட்ல வந்ததுக்கு அப்புறம் கண்டியெல்லாம் பாடா பட வேண்டியதா இருக்கு. ஆனா உன் நடிப்ப கண்டியா ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசிடுவ. ஒரு நிமிஷங்க இப்படியே நில்லுங்க, நான் இப்ப வரேன். எங்க போறா? அடியே லூசு லூசு. எப்படி இருக்கு பிள்ளை? இப்படிதானே உங்க வீட்ல வச்சு என் மேல டவல தூக்கி எறிஞ்சியா? அப்படியே பழி வாங்கி தள்ளிடுவா. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்லு. ஏன்னா இது 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 எங்க 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 வீடு. எஸ்டிஆர்னு நினைப்போ. ரைட்டா?
டண்டனக்கா நக்கா நக்கா டண்டனக்கா. ஆ, ஒரு மாதிரி தான் துள்ளி குதிக்கேனா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. இது என்ன தர தொடக்கிய துணி? தர தொடக்கிய துணியா? தர தொடக்கிய துணியா? புறவு எங்க அது லுங்கி. அதை எதுக்கு என்கிட்ட கொண்டு தர? எங்க இது எங்க அப்பாக்கு லுங்கி. இருந்துகிட்டு போட்டு. அதங்க எடுத்து கட்டிக்கோங்க. நானா? இதையா? ஆமாங்க, எடுத்து லுங்கி கட்டிக்கோங்க. லுங்கியா? வேற இனிமே உங்களுக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஸ்டியா தர முடியும். அடியே, நீ கொஞ்சம் ஓவரா தான் போற பத்துக்கா. தேங்க்யூ. சாரா, எனக்கு லுங்கி கட்டதுக்கெல்லாம் வராது. நல்லா லுங்கி கட்டினதே கிடையாது. இதை எடுத்து உங்க அப்பாட்டே கொண்டு கொடு, அவருக்கு தான் சரியா இருக்கும் இது. அது எப்படி? இங்க நான் தார துணியை தான் நீங்க போட்டு ஆகணும். அப்படியே பெயர் பத்துக்கா, வாயெல்லாம் என்கிட்ட மட்டும் கொண்டு காட்டிக்கா. ஏங்க இத கட்டினா நீங்க எப்படி இருப்பியா? எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா? நீங்க லுங்கி கட்டி நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு பழக்கம் இல்ல சாரா, நான்லாம் கட்டினதே கிடையாது. 10 நாளுக்கு நான் வேற துணி எடுத்து வச்சிருக்கேன். ஆனாலாம் எனக்காண்டி கட்டலாம்ல. கலண்டு கலண்டு வர சாரா, எனக்கு எல்லாம் கட்ட தெரியாது. ஐ வில் ஹெல்ப் யூ. நான் இருக்க பயமேன். இருப்பாய் வா, நீ இருக்கனாலதாம்மா பயமே. ஏங்க சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்கு என்ன சொல்லுதியான்னு பாக்கிறதுக்காண்டி எடுத்து தந்தேன். நீங்க எப்போ மாதிரி இருக்கங்க, கோபப்படுத்தி பார்க்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கு தான் கோபமே வராதே. சரி, நீங்க வேற துணியெல்லாம் மாத்திட்டு இருங்க, நான் பிரியாவை பார்த்துட்டு வரேன். இரு சாரா, சாந்தே போயிட்டு வருவோம். நீங்களும் வரையலாம் பிரியாவை பார்க்கறதுக்கு? பிரியாவை பார்க்க வரலமா, என்னைய தனியா விட்டுட்டு போவாத. ஆமா, இங்க சிங்கம் புலி எல்லாம் இருக்கு கண்டியலாம், உங்களை அப்படியே உளுங்கிடுவாவ. முத நாள் இல்ல சாரா, ஒரு மாதிரி இருக்கு. மரி, நான் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்க அப்பா கூடதெல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாரு. இன்னைக்கு அவர் வேற வீட்டுல இருக்காரா, அதான் தனியா விட்டுட்டு எங்கேயும் ஓடிடாத. சரி, அப்ப நான் சாந்தே போய் பார்த்துட்டு வருவோம். அவ காலேஜ் போயிருவாள்ல. என் புருஷருக்கு என் மேல என்ன பாசம், ஒரு நிமிஷம் என்னைய தனியா விட்டுட்டு இருக்க மாட்டாராங்களா? அப்படியே நடிச்சிருவா. பெரிய போலீஸா, தனியா விட்டுட்டு போனா பயந்துருவாரு. சாரா, எவ்வளவு பெரிய போலீஸா இருந்தாலும் ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இதனாலதான் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுல நின்னாலும் இவங்க போய் நிக்க போக மாட்டாவ போல. உங்களுக்கு நோ ஆப்ஷன்ங்க, நீங்க நான் இருக்க இடத்துல இருந்துதான் ஆகணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். நீ ஒரு பதில் வச்சிருப்ப, நீயே சொல்லு. ஏன்னா என் ஆசைதான் உங்க ஆசையும். அப்படின்னு நீயே சொல்லிக்கா. மணக்குதா? ஆமா மணக்குது, எங்களுக்கு மூக்கு இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு ராஜ விருந்து தம்பத்தியெல்லாம் எங்க அம்மா ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் புடிச்சு அவுச்சி பொரிச்சு வச்சிருப்பாவ. ஒரு நேரம் வாய் மூடுதா கண்டியா? இனிமே 10 நாள் அப்படிதான். அண்ணா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காவலாம், சாராட்ட கேட்டுட்டேன். இனிமே மத்தியானம் தானே சாப்பிடுவாவ. பொறுமையா இருங்க நீங்க கொஞ்சம். உனக்கு ஒரு பொறுப்பு இல்ல. என் பியாத்தி புருஷன் கூட முத தடவை வீட்டுல நிக்க வந்திருக்கா. பாய்க்கு ருசியா ஆக்கி போடணும்னு உனக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு புண்ணாக்க தெரியாது. நிலா கொழுப்ப கண்டியா? பாட்டிமா அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காவ. நல்ல மண்டையில உரைக்கிய மாதிரி சொல்லு. அண்ணகிளி, நீ எல்லாம் பார்த்து பார்த்து தான் செய்வ. இருந்தாலும் நல்லது சொல்லதுக்கு ஒரு ஆள் வேணாம் இல்ல? உங்க பாறைகள்ல இடிக்கிற வேலையை மட்டும் நீங்க பாருங்க, அப்படியே வந்துருவா. பிரியா, சாராவ ரோகிதா வந்துட்டாவலாம். வந்திருப்பாவன்னு நினைக்கங்க, நான் இன்னமும் கீழே போகல. என்ன பிரியா, சாரா வரப்போறான்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்து, ஏன் இன்னைக்கு டல்லா இருக்க? சந்தோஷமா தான் செஞ்சு இருக்கேன். நான் குளிச்சுட்டு இப்பதான் வெளியே வந்தனா, இனிமேதான் கீழே போவேன். சாப்பிட்டியா? இனிமேதான். உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா, இன்னைக்கு லீவ் போடலான்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு. பிரியா. சொல்லுங்க. பிரியா, ரொம்ப பெயினா இருக்கா? ஹலோ. இல்ல, ஓகே தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரியா, நான் ஒரு டாக்டர். சரி, இன்னைக்கு ஒரு நாளா காலேஜுக்கு போக வேண்டாம், லீவ் போட்டு ரெஸ்ட் எடு. எக்ஸாம் இருக்கு. இனிமே பின்ன பஸ்லயா போவ? ஆமா, ஏன் இதுக்கு முன்னாடி நான் பஸ்ல போனதே கிடையாதா? இல்லம்மா, இன்னைக்கு ஒன்னு காலேஜுக்கு கொண்டு விடலான்னு தான் நினைச்சேன். சடனா பார்த்தா 2 ஆபரேஷன் இருக்கு, அதை வேற முடிக்காம வர முடியாது. அதான் சொல்லேன், நீ இன்னைக்கு காலேஜுக்கு போக வேண்டாம், ஒரு நாளா வீட்டுல ரெஸ்ட் எடு. இன்டர்னல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியேல. பிரியா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, சாரா வரா. பிரியா. சாரா வாங்க. ரோஹித், என்ன புது பொண்ணு? மேடம் நல்லா இருக்கீங்களா? புது பொண்ணா? கல்யாணத்துக்கு ரெடி ஆயாச்சுல? மாப்பிள்ள என்ன சொல்றாரோ? போ சாரா, சும்மா இரு. இந்த எலி வந்தாலே பெட்ல நோயாளியா கிடைக்கவே கூட எழும்பி இருந்துருவாவ. டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சா? டிக்கெட்டா? அதான் ஹனிமூன். ஒரு வெக்கம் வருதே வருதே, சிறு அச்சம் தருதே தருதே. சரியான லூசு. என்னமே இந்த வாயை அடக்கலையா நீ? இந்த வாயாடி என் தலையில தள்ளி விட்டுட்டியலே. நானும் அப்பல இருந்தே உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். இதே கேள்வியை சஞ்சய்ட்ட கேட்டிருந்தாலாவது பையன் பொண்ணுன்னு பியாரையே அடிச்சு விட்டுருப்பாரு. ஆமா, அப்படியே அடிச்சு விட்டுட்டு தான் வேற வேலை பார்ப்பேன். கோபப்படாம கேட்டுட்டு நிக்காளே, அதே பெரிய விஷயம்தான். பிரியா, உன் போன்ல லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, யாரோ லைன்ல இருக்காவ போல. நான் அப்புறமா கூப்பிடேன். அள்ளி நாங்க வரும்போது யார் கூடயே கடலை போட்டுட்டு இருந்திருக்கா. சஞ்சய்
ராங் டைம்ல வந்துட்டேன் போலயே. பிரியா எலிட்ட போன கூட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு. இந்தா உன்கிட்ட தான் பேசணுமா? தா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, காலேஜுக்கு டைம் ஆகுதா, நான் பேக் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஹலோ. ஏ எலி எப்படி இருக்க? நலம் நலம். நீங்க உங்க ஆளு எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்டே. ரோஹித் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நான் அவரு கண்ணுக்குள்ள வச்சுல பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பனா நல்லா தான் இருப்பாரு. ஆமா, கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இனிமே 10 நாள் ஒரே ஜாலி தான் இல்ல? ஆமா, எப்படா இங்க அவுத்து விடுவாவ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இனி என்ன 10 நாள் 12 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழும்பலாம்ல? ஆமா பின்ன, நான் இங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தது நல்லா தூங்கிறதுக்கு தான். நல்லா என்ஜாய் பண்ணிக்கா. சஞ்சய், சொல்லு சாரா. நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கே சொல்லியிருந்தால விருந்துக்கு வரும்போது உங்க அம்மாவை கூப்பிட்டு பொண்ணு கேட்க வாங்கான்னு. ஆமா சாரா, எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். பிரியாக்கு வேற இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கான். ஒரு நாளும் போட்டு இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, நாளைக்கு வந்து பேசுவோம். கொஞ்சம் பயமாவே இருக்கு எலி. பாசிட்டிவா பதில் கிடைக்குமா நெகட்டிவா பதில் கிடைக்குமானே தெரியல. பாசிட்டிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஒரு சின்ன பயமும் இருக்கு. நெகட்டிவா பதில் வந்தா நாங்க எல்லாம் விட்டுருவோமா? என்னை வச்சு தப்பிச்சிட்டா சஜுவை வச்சு இனிமே தப்பிக்க முடியாதுல்ல. அப்படியே வேண்டான்னு ஏதாவது சொன்னாலும் வீட்டுல எப்படியும் சொல்லுவாவேல, சஜுக்கு இனிமே பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுவாவ. அப்ப மனசை மாத்திருவா. ஏதோ சொல்றா, அது பாட்டுக்கு விட்டு பிடிப்போம். சாரா பேசி முடிஞ்சா, காலேஜுக்கு டைம் ஆகுது. சரி சஞ்சய் வைக்கவா, உங்க ஆளுக்கு டைம் ஆகுதான். எலி தலைவலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிடாம கிளம்ப நிப்பா. சாப்பிடாம விட்டுறாதுங்கன்னா யாரு விருந்துக்கு வந்திருக்கானே தெரிய மாட்டேங்குதுமா. பாய் பாய் பாய். ஆனாலும் உங்க ஆளுக்கு கொழுப்பு கண்டியா? எங்களை தான் நல்லா பாத்துக்க சொல்லணும். அவர் என்னடானா உன்னைய நல்லா பாத்துக்கான்னு எங்கள்கிட்ட சொல்லியாரு. சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாரு. வா கீழே போலாம். ஏய் என்னங்க? என்ன பாத்துக்கிட்டே நிக்க? கறிய அள்ளி வை. ஆ, வா, அப்ப வீட்டு சொத்தையெல்லாம் அழிச்சுக்கிட்ட மாதிரி செத்து செத்து வைக்க. சாப்பிடுங்க, காணோம்னு நினைச்சிட்டேன். ஏன் மீதி ஏதாவது இருந்ததுன்னா ஆஸ்பத்திரியில தெரிஞ்ச டாக்டர் மாரும் இவனாவது இருப்பானோ கொண்டு கொடுக்கலான்னு பாத்தியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறியா? இல்ல, கறி எடுத்துட்டு வந்தது நான் தானே. அள்ளி வைக்காம செத்து செத்து வைக்கல, அதான் கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லங்க, எல்லாமே உங்களுக்கு தான். இப்படி தின்னுகிட்டு இருக்கான். என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனதுல இருந்து நல்லா தானே இருந்தான். என்ன ஆச்சு திடீர்னு? பூ, சாப்பாடா இது? இத மனுஷன் திம்பானா? நல்லா தானங்க இருந்து. நல்லா இருந்தா உன் மூஞ்சிய மாதிரி இருக்கு. இதை எவனாவது டாக்டர் எவனாவது இருப்பானுவா, அவனால கொண்டு கூட திங்கிறதுக்கு. அக்கா உன்னை நல்லா பாத்துக்கிடியாவளா? பாட்டி நல்லா தான் பாத்துக்கிடியாவ. பாரு, உனக்கு சாப்பிடறதுக்கு ஆப்பிள் திராட்சைன்னு என்னெல்லாம் பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு உன் புது பியாரன். ஐயா, ஆப்பிள் திராட்சைனா வாங்கிட்டு வந்திருக்குதியா? வாய்க்கு நல்லா ருசியா இனிப்பா வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா, செல்லம் போல 10 நாள் நின்னுகிட்டு போலான்னு வந்திருக்குதுவா. இவையில தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி நாளையதுக்கு தான் நேரம். கண்டியாமக்கா, ஒரு நேரம் காண விட மாட்டேங்க. வீட்டுக்கு ஒரு விருந்துக்காரவே வந்தா கூட ஒழுங்கா சிரிச்சு பேசவே விட மாட்டேங்க என்னைய. இம்மா நீனும் பாட்டிட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி கோவப்படவே மாட்டேன். சார என்ன நேரமா சண்டைக்கே வாராவ. நான் என்ன செய்யறதுக்கு? நீ இருக்கும்போது வாண்ட சண்டை பிடிச்சிட்டு இருந்தாவ, நான் இருக்கும்போது ஏன்ட்ட. வாய் ஒரு நேரம் இருக்குதா கண்டியா? இவன் வயசாகும் போது என்னெல்லாம் செய்யன்னு எனக்கு பாக்கணும்ல. அத்தாம்மா டைம் ஆயிட்டு, நான் கிளம்பட்டுமா? பிரியா. சொல்லுங்க அத்தாம்மா. மக்களே, நாளைக்கு சஞ்சய்க்கு வீட்டுல உள்ளவங்க வருவாங்கன்னு நினைக்கேன். சம்மதம்னு அர்த்தம். பிரியா. அத்தாம்மா. மக்களே, நாளைக்கு அவங்க அம்மா வந்து பேசுவாங்கன்னு நினைக்கேன். வந்து பேசும்போது கேவலப்படுத்திடக்கூடாது. அதான் முன்னமே உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. வீட்டுல ஒரு பையனை மாதிரியே ஆயிட்டாரு. போனவன் இருந்திருந்தா எப்படியெல்லாம் நடத்திருப்பானோ அதே மாதிரி சாராக்க கல்யாணத்துல நின்று நடத்திருக்கான். தெரியும் அத்தாம்மா. டாக்டர் தம்பிக்க மனசு நோவிய மாதிரி ஒன்னும் பேசிடக்கூடாதுல்ல மக்களே. அதான் முன்கூட்டியே உன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீ கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டியனா மனசு கஷ்டப்படுவாவில்ல மக்களே. அத்தாம்மா, உங்க விருப்பம் தான் என் விருப்பம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க அத்தாம்மா. உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு விருப்பம் தான். ஏன் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்காதோ? போ சாரா. போனை மேல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். போனை எடுத்துட்டு வரேன். சஞ்சய் இன்னைக்கு வந்து கூட்டு போவாரா? இல்ல அத்தாம்மா, அவர் தான் கூட்டு போவதா சொல்லிட்டு இருந்தாரு. பிறகு 2 ஆபரேஷன் இன்னைக்கு இருக்கான். அதான் பஸ்லயே போறேன். பிரியா, பஸ்ல போவாண்டா, நான் கூட்டு போறேன். நீ வேலை விஷயமா வெளியே போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா சஜு, ஒன்னும் இல்ல, கனி இருக்கால, நாங்க போயிருவோம், பஸ்லயே போயிருவோம். இல்லம்மா, இப்பதான் சஞ்சய் கால் பண்ணாரு. பிரியாக்கு ரொம்ப தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். அதான் பஸ்ல போனால்னா தலைவலி கூடிரும், நீனே கொண்டு விட்டுருன்னு போன் பண்ணி சொன்னாரு. தலைவலியா மக்களே? ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லல. இல்ல அத்தம்மா, இப்ப பரவாயில்ல. சாப்பிட்டுட்டு போங்க மேடம். உங்கால ஏற்கனவே சொல்லிருக்காரு, தலைவலின்னு காரணம் சொல்லிக்கிட்டு சாப்பிடாம போயிருவியான். சாப்பிட வச்சுதான் உன்னை காலேஜுக்கு அனுப்பணுமா? எம்மம்மா, எப்பேற்பட்ட லவ். சஜு, போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மேல போய் போனை மட்டும் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வா.
என் மேல எவ்வளவு பாசம். சஞ்சய் செடி மாமா, இது சஞ்சய் எனக்காண்டி முதல்ல ஆசாசே வாங்கி தந்த செடி. இப்படி என்ன விட்டு